பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிறேன். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உன்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. சென்ற வாரம் சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தர் நமக்காகவே மழையை நிறுத்தி வைத்தார். கணக்கற்ற ஜனங்கள் கடந்து வந்திருந்தார்கள். அநேக புதிய ஜனங்கள் எங்கிறது இல்லாமல் வந்திருந்தாங்க. அருமையான ஒரு செய்தி. அதுக்கு அப்புறமா ஜனங்களுக்காக ஜெபித்த பொழுது இயேசு கிறிஸ்து அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்தார், விடுவித்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. சந்தோஷமாக ஜனங்கள் கடந்து போனார்கள். ஜெபத்தினாலே தாங்கிய பங்கு கொண்ட உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரித்துக்குரியவரில் இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நமக்கு சென்னையிலே வைத்து இந்த விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமை நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதில் 4வது மாடி லிஃப்ட்டில் பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது. அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே,
அங்கே வைத்து உங்களுக்காக அடியார் கூட்டம் முடிந்தவுடனே தனித்தனியாக ஜெபிப்பேன். சகோதரர் மங்களராஜ் தலைமையில் அங்கே இருக்கிற நல்ல நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு அன்பு குடும்பத்தார், தாய் தகப்பன் 2 அருமை பிள்ளைகள், அவர்கள் அந்த சில்ட்ரன்ஸ் டேயை முன்னிட்டு இந்த வாரம் மிக சிறப்பான சிக்கன் விருந்து அளிக்கின்றார்கள். அந்த குடும்பத்தாருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரம் அருமையான குடும்பத்தார், நல்ல குடும்பத்தார், ஒரு குடும்பத்தார் அவர்கள் விருந்தளித்தார்கள். இந்த வாரம் இந்த குடும்பத்தார் சென்னையில் விருந்தளிக்கின்றார்கள். இதே போலவே கர்த்தர் நல்ல குடும்பங்களை நாகர்கோவில், மாத்தாண்டம், நாசரேத் பகுதிகளிலும் எழுப்புவார் என்றால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் காலங்களிலே அநேக ஏழை ஜனங்களுக்கு நாம் உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் வருகிறது என்றாலே நமக்கு 1000 சேலைகளும் 500 பேண்ட் ஷர்ட்டும் தேவை. அநேக ஏழை ஜனங்கள் ஆசிரியர் கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. நீங்கள் லைட் டெலிகாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே உங்கள் குடும்பத்தின் சார்பாக எத்தனை சேலைகளை வேண்டுமென்றாலும் நீங்கள் விரும்பினால் வாங்கி கொடுக்கலாம். பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி கொடுக்கலாம். அதே போலவே ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள் நமக்கு தேவை. 150 கிலோ மட்டன் நாம் போட வேண்டும். இதுவரைக்கும் 4 அன்பு குடும்பத்தார்கள் நாங்கள் இப்படியாக எங்கள் கடாக்களை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 6 கடாக்கள் நமக்கு தேவை. நீங்கள் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரீதிக்குரியவர்களே, கிறிஸ்துமஸ் காலங்களிலே அந்த கொண்டாட்டங்கள் மிகவும் அருமையாக இருக்கும். எல்லா ஊர்களிலுமே நாம் மிகச் சிறப்பான விருந்து மற்றும் இதுபோல் உதவி செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நல்ல பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். கர்த்தர் நம்முடைய கரங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரீதிக்குரியவர்களே, நாள்தோறும் நம்முடைய 1 நிமிட தேன்துளி ஷார்ட்ஸ் மற்றும் இந்த யூடியூப்பில் வர்றது இதெல்லாம் நீங்கள் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். தொலைக்காட்சியில் வர்றதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அநேகருக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ரீதிக்குரியவர்களே, கூட்டங்கள் நடக்கிற இடத்துக்கு மக்களை வர சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. நிறைய பேர் அங்கே வந்து தினமும் அந்த ஜெபத்தில் அங்கே இருக்கிறவங்க மக்களுக்கு ஜெபம் நடத்தப்படுகிறது. நல்ல ஊழியக்காரங்க, குருவானவர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, யாராவது ஆவிக்குரிய முதியோர்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் நல்ல நாட்கள் வரும்பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பினால் விருந்து கூட அளிக்கலாம். இந்த குளிர்காலத்தில் கம்பளி மற்றும் பெட்ஷீட்ஸ், தலையணைகள் போன்ற உதவிகளை அதை வாங்கி கொடுத்து உதவியும் செய்யலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்கள விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே போலவே நமது குடும்பத்தில் பல நல்ல குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தில் சில குடும்பங்களில் அவங்க திருமணத்துக்காக வரன் பார்த்துட்ருக்காங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். ஒரு சில குடும்பங்களிலே இப்படியாக நல்ல திருமணமாகி ஏதோ சில காரணங்களால் அவங்க உடனே பிரிஞ்சிட்டாங்க. சட்டப்பூர்வமாக இப்போ பிரிஞ்சிருக்காங்க. அவர்களுக்காக நல்ல வரன்களை நம்ம பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகள், அவளுக்கு இப்போ 27 வயது ஆகிறது. நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அருமையான குடும்பத்தான். நல்லா படித்து வேலை பார்க்கிற ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. 2வதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க, மேனேஜராக இருக்கிறாங்க. 37 வயது ஆகிறது. கீழே 60 பேர் வேலை பார்க்குறாங்க. நல்ல குடும்பம். ஜெபிக்கின்ற நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மணமகள் தேவை. 3வதாக திருச்சியில் இருக்கிறாங்க. திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. நல்ல குடும்பம். தம்பி இப்போ 30 வயதாகிறது. இந்த தம்பிக்கும் குடும்பத்துக்கு ஏற்றபடி ஜெபிக்கிற, அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஒரு நல்ல மணமகள் தேவை என்பதை அறிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 11:21, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பார்த்தீர்களாம், இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் மிகவும் உழைத்த பிற்பாடும் கூட, நியாயமாய் நடந்த பிற்பாடும் கூட, இரவும் பகலும் அங்குங்குமாய் ஓடித்திருந்தாலும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கின்றார்கள்.
ஐயோ, தோல்வி என்பது எவ்வளவு கசப்பாக இருக்கிறது, ஐயோ நான் எவ்வளவு போராடினேன் ஆனாலும் தோற்றுவிட்டேனே என்று நாம் கதறுகின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, தோல்வி நிமித்தமாய் அடுத்த முறை முயற்சி எடுக்கவே முடியாதபடிக்கு மனம் உடைந்து போகின்றது. உலகம் பரிகசிக்கின்றது, சிரிக்கின்றது. ஏனென்றே நமக்கு அதுக்கு பதில் தெரிவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் பதில் தருகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கவில்லை. ஆண்டவர் இருந்திருப்பார் என்றால் உங்கள் முயற்சிகளிலே மாபெரும் வெற்றியை கண்டிருப்பீர்கள். ஒன்றை விதைத்திருந்தால் 100ஆக 1000ஆக அறுத்திருந்திருப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருப்பார் என்றால் மிக சாதாரணமான உங்களை மிகப்பெரிய பிரபலமான ஒரு நபராக, பிஸ்னஸ் மேனாக, அரசியல்வாதியாக, படிப்பாளராக, சாதனையாளராக மாற்றியிருப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்திருப்பார் என்றால் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கிடத்தில் வைக்கப்பட்டிருந்திருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறியிருக்கும். இயேசு உங்களோடு கூட இல்லை. அவர் இல்லாதபடியினால் தான் இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள். இன்றைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் என்னோடு வர வேண்டும். நீர் இல்லாதபடிக்கு நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன். நான் ஒரு காலை கூட எடுத்து நான் முன்பாக வைக்க மாட்டேன். நீர் இல்லாதபடி என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. என்னோடு வாரும், என் வாழ்க்கையை வெற்றியாக்கும் என்று கேட்டு பாருங்கள். அப்பொழுது இந்த நாளில் இருந்து இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மாற்றம், வெற்றி மேல் வெற்றி, மாபெரும் வெற்றி. प्रभु यीशु मसीह के मीठे नाम से और नाज़रेत अंगूर की वाटिका की सेवकाई के माध्यम से आप सभी को हार्दिक शुभकामनाएं। हर दिन ऐसे ऑडियो समाचार भाई क्रिस्टोफर राज आपके लेकर आ रहे हैं। इस समाचार को हिंदी भाषा में आपके लिए अनुवाद किया जा रहा है। परमेश्वर के वचन को सुने और उससे आशीषों को प्राप्त करें। आइए वचन की ओर चलेंगे। व्यवस्था विवरण उसका 31वां अध्याय उसके 8वें वचन को ध्यान देंगे। यहोवा तुम्हारे आगे आगे चलेगा, वह तुम्हारे संग रहेगा, वह तुम्हें कभी धोखा न देगा और न त्यागेगा। इसलिए मत डरो और तुम्हारे मन कच्चा ना हो। देखिए, आज हमारा जीवन जो है एक मैराथन के समान। हम हर दिन जो है दौड़ते रहते हैं। कुछ लोग हमारे जीवन में जुड़ते हैं उस दौड़ पे, वो हमें प्रेम दिखाते हैं, नया प्रॉमिसेस करते हैं और वो हमें हमारे जीवन में हमारे साथ यात्रा करते हैं। लेकिन कुछ लोग ऐसे आते हैं जो बीच में हमें छोड़ के चले जाते हैं, धोखा देते हैं, हमारे लिए गड्ढा खोदते हैं, कई परेशानियों में हमें डाल देते हैं। ये संसार का प्रेम सिर्फ इतना ही है, लेकिन परमेश्वर हमसे क्या कह रहा है कि मेरे पास आ जाओ, मैं तुम्हें ऐसा प्रेम दिखाऊंगा जो कभी बदलता नहीं है संसार के समान। जब से तुम अपने माँ के अंदर से जन्म लिए हो, पैदा हुए हो, तब से लेकर आज दिन तक परमेश्वर ने आपको सुरक्षित रखा, आपको अपनी ज़रूरतों को पूरा किया। चारों ओर से उसने घेर लिया कि आपको कोई नुकसान ना आए। आज भी संभाला, जन्म के समय भी संभाला, आपके अंतिम समय तक वो संभालेगा और स्वर्ग भी आपको लेके जाएगा। अब उसके पास दौड़ के आए, वो कभी नहीं तो त्यागेगा, कभी नहीं छोड़ेगा। कई लोग जुड़ सकते हैं, जा सकते हैं, लेकिन वो नहीं जाएगा। उसके पास आप दौड़ के आए। ये दिन आपके लिए आशीषित हो। धन्यवाद। பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில் மூப்பரிடத்தில் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, பாவம் செய்தேனே என்றான். யூதாஸ் காரியத்து எனப்பட்ட அந்த சீசனை குறித்து உங்களுக்கு தெரியும். 3 வருடங்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட பிரயாணிக்கின்ற மாபெரும் ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார். இயேசு கிறிஸ்து எங்கு போனாலும் அந்த 12 பேரை தன்னோடு கூட அழைத்து கொண்டு சென்றார். முக்கியமாக அந்த கோழி குஞ்சுகளை தாய் பறவை, தாய் கோழி கூட்டிகிட்டே தெரியும், பார்த்துருக்கீங்களா? கொக்க 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 கொக்க. உடனே அந்த சின்ன பிள்ளைலாம் வேகமாக ஓடி ஓடி வந்து அம்மாவுடைய சட்டைகளுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிடுவாங்க. அம்மா விருக்கி பிடிச்சி வச்சுக்குவாங்க, இறையை காமிச்சு கொடுப்பாங்க. அம்மா கொக்கு 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 கொக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலியாக இருக்கும். பிறகு வளர்ந்த பிறகு அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் அம்மாவை தேடுவதில்லை, சுயாதீனமாக இண்டிபெண்டாக அவைகள் பிரிந்து போய் விடுவார்கள். அவர்களுக்கு என்று குடும்பங்கள் வந்துவிடும். இல்லை என்றால் அது கறிக்கோழியாகி நம்முடைய வயிற்றுக்குள்ளே போய்விடும். பிரியத்துக்குரிய இருந்தாலும் அந்த ஆரம்ப காலங்கள் எவ்வளவு இனிமையானவைகளாக இருக்கிறது. கோழி தன் குஞ்சுகளோடு அலைந்து திரிவதும் அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ள காட்சியாக இருக்கிறது அல்லவா? மனித படைப்புகளிலேயே மிக சிறப்பானது என்னவென்றால் தாய் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது தான், வளர்ப்பது தான். எவ்வளோ கருத்தாக பைக்கில் போகும்போது, காரில் போகும்போதுலாம் பிள்ளை தாய்மார்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க.
ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி துடிக்கிறாங்க இல்லையா. இது வந்து ஒரு தாய் பாசம். அந்த மிருகங்கள் கூட தங்களுடைய குஞ்சுகளை இல்லைன்னா குட்டிகளை எவ்வளவோ அருமையாய் பாதுகாக்கின்றன. அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விட்டால் துடித்து விடுகின்றன. காக்கா கூட குஞ்சிகளுக்கு ஏதாவது ஆபத்துனா எவ்வளோ கதறுது இல்லையா. நாய் குட்டிகளை பெற்றிருக்கும் பொழுது தெருவில் எங்கேயோ போட்டிருக்கோம், அதை எடுக்க போனால் கூட தாய் துடிச்சிடும், கூட குழைச்சி கடிக்க வரும். இதுதான் பாசம், தாய் பாசம். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த கோழி தான் குஞ்சுகளை எப்பவும் கூட்டிகிட்டே அலைஞ்சு தெரியுது. ஆனால் கொஞ்சம் மாதம்தான். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் அதே மாதிரி இந்த 12 பேர்களை அழைத்து கூடவே கூட்டு வச்சு அலைஞ்சு தெரிந்தாரா. என்ன அற்புதம் செஞ்சாலும் இவங்க பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் கொடுக்குறாரு. மரித்தவர் லாசரு உயிரோடு எழுப்புறாரு. பிறவி குருடனுடைய கண்களை திறக்கிறாரு. அவர் குஷ்டரோகத்தை நீக்கிறாரு. அவர் பேய்களை பிசாசுகளை துரத்துறாரு. எல்லாத்தையும் பக்கத்திலே நின்று அவங்க பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மிகப்பெரிய கொடுத்து வைத்த ஒரு குரூப் அப்படின்னா இந்த 12 பேர்கள் தான். மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இது மாதிரி ஒரு பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஆனால் அந்த யூதாஸுக்கு வந்து கிடைத்திருந்தது. ஆனாலும் அந்த 12 பேரில் ஆட் மேன், ஃபைன் த ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லி சின்ன வயசில் நான் படிக்கும்போது போட்டிருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் இன்னொரு கலர் இல்லைன்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பார், மிச்சம் எல்லோரும் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக இருப்பார். அதே மாதிரி இந்த 12 பேரில் ஒரே ஒருத்தர் வித்தியாசமாக இருந்தார். அவர் தான் யூதாஸ் காரியோத்து. அவருக்கு எதுவுமே சீரியஸாக இல்லவே இல்லை, எல்லாம் விளையாட்டாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து கேஷியராக இருந்தாங்க, பண காப்பாளராக இருந்தாங்க. யாரை நம்புகிறோமோ அவங்களுக்கு தான் அந்த கேஷியர் போஸ்ட்டை நம்ம கொடுப்போம். ஆனால் அவருக்கு வந்து இயேசு நம்மளை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களே அப்படிலாம் நினைக்காம அப்பப்போ எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டார், செலவுக்கு வச்சுக்கிட்டார். அந்த பணத்தை வந்து உண்மையாக அவர் ஹேண்டில் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது அது அவருக்கு பெருசாக தெரியல. அவருக்கு எல்லாம் விளையாட்டாகவே இருந்தது. ஆண்டவரோடு கூட இருப்பது வருவதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமாக அவர் கருதவில்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். பணத்தை தான் ஒரு குறியாக வச்சுருந்தார். இயேசு பெரிதாக தெரியவில்லை, பணமும் பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுகிற எண்ணங்கள் தான் அவரிடத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. அது நமக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அதனால தான் ஆண்டவர்களை காட்டி கொடுப்பேன் என்று சொல்லி போய் பேசி பேரம் பேசி 30 வெள்ளிக்காசுகளுக்காக அவர் ஒரு நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் காட்டி கொடுத்தார். அவர் இந்த இடத்துல தான் இருப்பார், நைட்டு அவர் இந்த தோட்டத்தில் தான் இருப்பார், வாங்க நைட் டைமில் அங்கே தான் வந்து அவர் தங்குவார், ஜெபிப்பார், எனக்கு தெரியும், கூப்பிட்டு போகிறேன், வாங்க என் பின்னாலே வாங்க. எல்லோரும் நைட் டைமில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, இருட்டாக இருக்கும், அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நான் கெட்டி பிடிப்பேன், நான் முத்தம் கொடுப்பேன், வந்து அவரை பிடிச்சிக்கிங்க அப்படிலாம் சொல்லி பயங்கர பெர்ஃபெக்டாக அவர் பிளான் பண்ணுறார். காட்டி கொடுப்பதின் உச்சத்தை அந்த பைபிள்லையும் இந்த உலகத்தின் வரலாற்றுலையும் பார்க்கும் பொழுது அது யூதாஸ் காரியத்து தான். 3 வருஷம் கூடவே இருந்து ஆண்டோடைய அன்பை ருசித்து விட்டு ஆண்டவர் கூட இருந்து பிரபலமாகிவிட்டு இப்பொழுது கேவலம் பணத்திற்காக, அதுவும் ஆஃப்டர் ஆல் இட் இஸ் 30 சில்வர் காயின்ஸ், அதுக்காக ஆண்டவரை போய் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, அவர் பொய்யாய் முத்தம் கொடுத்து பொய்யாய் கெட்டி பிடித்து அணைத்து இவர் தான் வாங்க பிடிச்சிக்கிடுங்கன்னு சொல்லி ஏற்பாடு செய்தாராம். துரோகத்தின் உச்சக்கட்டத்தை அந்த யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக செய்தார். 3 வருஷம் கூட இருந்ததெல்லாம் அவருக்கு பெருசாகவே தெரியல. கூடவே இருந்து ஆண்டவரை காட்டி கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு துரோகம். அப்பா, என்னை நீ முத்தத்தினாலா காட்டி கொடுக்குறா என்று ஆண்டவர் துடிக்கின்றார். அந்த துரோகத்தை ஆண்டவரால் தாங்க முடியவில்லை. ஜூடாஸ், ஆர் யூ பெட்ரைங் தி சன் ஆஃப் மேன் வித் கிஸ்? என்னப்பா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் சோர்ந்து ஆனால் அதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியவே இல்லை. ஏன்னா அவருக்கு பணம் தான் பெருசாக தெரிஞ்சுது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நம்மை உண்மையாய் நேசிப்பவர்களுடைய அன்பை நாம் புரியாமல் நாம் வாழ்வது தான். அதுதான் இந்த உலகத்திலே மிக பெரிதான ஒரு தவறு. நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்க, நமக்கு பக்கபலமாக இருக்காங்க, நமக்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்காங்க, அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல, இந்த ஜூடாஸ் மாதிரி நமக்கு தெரியல அப்படின்னா தட் இஸ் அ கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். அந்த அன்பு வந்து ஆழமானது. நமக்கு இந்த உலக வரலாற்றில், உலக வாழ்க்கையில், இந்த மாரத்தான் உலக ஓட்டத்தில் 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதில் கர்த்தர் இதுபோல் வெளியேற பெற்ற உறவுகளை, அன்புகளை நம்முடைய வாழ்க்கையில் தாராரு. ஆனால் அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல அப்படின்னா சம்திங் வெரி பிக் க்ரைம், வெரி பிக் மிஸ்டேக். எத்தனை மாணவர்களை பார்க்குறேன், அவங்க அம்மா அப்பா உயிரையே வச்சு இவ்வளோ தியாகம் பண்ணி
பிள்ளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்ப சூழ்நிலைகள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, நமக்கு பணம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அம்மா அப்பா தடுமாறுறாங்களே, சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்துனா நம்மளை படிக்க வைக்கிறாங்களே, நமக்கு சாப்பாடு தராங்களே, அந்த அன்பை அவர்களுக்கு பெரிதாக தெரியாதபடி வாலிப காலத்தில் வாலிபத்தின் பாவங்களில் அவங்க சிக்கி அப்போ தான் அவங்க காலேஜில் பார்த்துருப்பாங்க, கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க, அவங்களுடைய அன்பு பெரிதாக தெரியும். பெற்றோருடைய அன்பு உண்மையானது, ஆழமானது, ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. காலேஜுக்கு வந்த பிறகு பழகி சும்மா ஒரு கவர்ச்சியாக இருக்கிற வெளிப்புற தோற்றத்திற்கு நன்றாக பிரகாசிக்கிற கிளிட்டர் ஆகிற அந்த அன்பெல்லாம் பார்த்து அவங்க அதுக்காக இந்த அன்பை உதறி தள்ளுவதை பார்க்கிறோம். அம்மா அப்பாவுடைய அன்பு, உண்மையான அன்பு நமக்கு அநேக நேரங்களில் பெரிதாக தெரிவதில்லை. அதே நேரங்களில் நம்முடைய உடன் பிறந்தவருடைய அன்பு நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. நமக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்துருக்க நண்பருடைய அன்பு நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. சர்ச்சுக்கு போனால் பாஸ்டருடைய அன்பு, இல்லை நாங்கள் கிடைக்கிற மக்களுடைய அன்பு நமக்கு பெரிதாக தெரிவதில்லை. அவங்க நம்மளை உண்மையாக நேசிக்கும் பொழுது நாமும் உண்மையை நேசிக்க வேண்டும் அல்லவா? அதுதான் இந்த உலகத்தில் நீதி. somebody loves you sincerely, you must repay it. கண்டிப்பாக நம்மளும் உண்மையாய் பிறரை நேசிப்பதற்கு நாம் பழக வேண்டும். பொய்யானபடிக்கு இந்த யூதாசை போல நாம் வாழ்ந்து விடக்கூடாது. பொய்யான முத்தங்களை கொடுத்து விடக்கூடாது. கெட்டிப்பிடித்து நாம் காட்டி கொடுத்து விடக்கூடாது. நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு தீங்கை விளைவித்து விடக்கூடாது. ரகசியங்களை வெளியே கசியை விட்டு விடக்கூடாது. பெரிய மனிதர்களோடு கூட பழகும் பொழுது ரகசியங்களை வெளியே கசியை விட்டு விடுவோம் என்றால், எதிரிகளுக்கு தெரியப்படுத்தி விடுவோம் என்றால், கேவலம் இதுபோல் பணத்திற்காக, பெருமைக்காக, பூளுக்காக, இல்லை நம்ம யார் கூட இருக்கிறோமோ அவங்க மேலே உள்ள கோபத்தினால நம்ம இந்த ரகசியங்களை வெளியே கசிய விட்டோம்னா, இதே மாதிரி ஜூதாஸ் மாதிரி இங்கே தான் இருப்பார், இப்படி வந்தால் பிடிக்கலாம், கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து நாம் காட்டி கொடுப்போம் என்றால் சரித்திரத்தில் அது மிக தவறான ஒரு இடத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்து விடும். கட்டபொம்மனை, வீரபாண்டிய கட்டபொம்மனை 8 பெண் காட்டி கொடுத்தான் என்று சரித்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்று போல் எவ்வளோ காரியங்களை நாம் வரலாற்றில் நாம் வாசிக்கலாம். ஜூலியஸ் சீசரை அவரோடு கூடவே இருந்த அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான புரூட்டஸ் தவறானபடி நினைத்து குத்தி கொண்டார். அப்பொழுது யூடியூப் புரூட்டஸ், நீமா என்னை குத்துக்கிறாய், இவங்கெல்லாம் குத்துறது எனக்கு பெருசாக தெரியல, அவங்கள நான் நம்பினதே இல்லை, ஓமலை நான் உயிரே வச்சுருந்தேன், என்னையும் நீமா குத்துக்கிறாய் என்று அவர் கேள்வி கேட்பார். அப்படியே மறைத்து விடுவார். வரலாற்றில் யாரெல்லாம் நம்பிக்கைக்கு பாத்திரமின்றி போனார்களோ அவர்களை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. எப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறது? புகழாரமாக பதிவு செய்து வைத்திருக்கிறதா? கேவலமான ஒரு இடத்தை கொடுத்து பதிவு செய்து வைத்திருக்கிறது. நமக்கு யாராவது உண்மையான அன்பை காண்பிப்பார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு உண்மையாய் நாயாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய அன்பை நம்ம விட்டுறவே கூடாது. ப்ரீஷியஸ், மோஸ்ட் ப்ரீஷியஸ் திங் இன் த வேர்ல்ட் இஸ் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், வெரி ட்ரூ. தங்கத்தை போல உண்மையான அன்பு, மிகவும் புனிதமான அன்பு இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த அன்புகளை எல்லாம் நாம் இழந்து விடவே கூடாது. அவர்களை நாம் விட்டுவிடவே கூடாது. சாத்தா அவர்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரிக்க வேண்டும் என்று நினைப்பான். அவர்களை விட்டு அவளை நம்மளை விட்டு தூர கொண்டு போகணும்னு நினைப்பான். அவனுக்கு அதுதான் உண்மையான அன்பு செய்பவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று அவன் போராடுவான். உங்களுக்கு உயிரையும் கொடுக்க நினைக்கிறவர்களை உங்களை விட்டு பிரித்து எடுக்கும்படி அவன் போராடுவான். ஆனால் நீங்கள் அந்த டைமில் இந்த யூதாஸ் மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாது. உண்மையான அன்பு எனக்கு முக்கியம் என்று சொல்லி உறுதியாக நாம் இருக்க வேண்டும். வேத்துக்குரியவர்களே, இந்த காட்டி கொடுக்குற இந்த இரவு, இந்த படலம், இந்த ட்ராமா, அந்த நைட்டில் சாத்தானுக்கு பெரிய ஒரு இரவு. அந்த இரவில் இருள் அப்படி சூழ்கிறது. சாத்தானுடைய ராஜ்யம் கொக்கரிக்கின்றது. தேவாதி தேவ குமாரனை அவரோடு கூட இருக்கிற ஒருவன் காட்டி கொடுக்கிறான் என்பது பிசாசுக்கு அவ்வளோ ராஜ்யத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இரவு. ஆனால் பரலோகத்தில் ஒரு பெரிய ஒரு சைலன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதி, நிசப்தம் கூட இருப்பவர்களை காட்டி கொடுக்கும். துரோகத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கசப்பானது துரோகம். கூட இருக்கிறவங்களுடைய ரகசியங்களை வெளியே கசிய விட்டுறாதீங்க. ரொம்ப உண்மையாக இருக்கு, நம்மளை விட்டு கொடுத்துடாதீங்க. நேரில் நல்லா பேசி அன்பாக இருக்கிற நம்ம நண்பர்களை யாரோ ஒரு இடத்துல கேவலமாக பேசுகிறாங்க தெரியாங்கன்னா அப்படியே அப்படின்னு சிரிச்சிடாதீங்க. ஒன்று இந்த இடத்த விட்டு எழுச்சி வெளியே போயிருங்க. இல்லைனா என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும், பேசாதீங்கன்னு சொல்லி குரல் கொடுங்க. நீங்களும் சேர்ந்து சிரித்து விட்டால் இது யூதாஸ் காரியத்தை போல நாம் மாறிவிடுவோம். பிரியத்துக்குரியவர்களே, உடனிருப்பவர்களை நாம் ஒரு காலம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை ஒருபொழுதும் விட்டு கொடுக்கவில்லை. அவரை குறித்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்லும் போதெல்லாம் அவர் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறார், அவங்களை பாதுகாத்தார். பிரியத்துக்குரியவர்களே, இவன் இப்படியாக இல்லாமல் போனான். அடுத்தாப்பில் இயேசுவை பிடிச்சிடுறாங்க, கொண்டு போகிறாங்க.
அவரை விசாரித்து அவரை சிலுவையில் அடித்து கொள்ளணும்னு ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் இதை பார்க்குறாரு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து தப்பி விடுவார், எவ்வளவோ வல்லமை உடையவர், இவர் நம்ம காட்டி கொடுத்தாலும் அவர் தப்பி போயிடுவார் அப்படின்னு சொல்லி கூட அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர் நினைப்பதற்கு நேர் எதிர்மாறாகி நடந்து விடுகிறது. அவரை மரண ஆக்கிரமிக்கலாக தீர்க்கிறாங்க. அப்போது முதலாக யூதாஸுக்கு அது அதிர்ச்சியை கொண்டு வருகிறது. he was very much shocked. மரண அந்த ஆக்கினைக்குள்ளே இயேசு கொண்டு போக போகிறார், கொல்லப்பட போகிறாருன்னு அவர் முதல்ல இஸ் ஃபீலிங் ரிமார்ஸ், இஸ் ரிப்பெண்டிங், இஸ் ஃபீலிங் சாரி. தான் செஞ்சு நினச்சி வருத்தப்படுற உடனே அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துகிட்டு அதே யார்கிட்ட காட்டி கொடுப்பேன்னு சொன்னாரோ அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு, நான் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று அவர் கதறுகிறார். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இதிலிருந்து இயேசு எவ்வளவு உண்மையானவராக இருந்தார் என்று ஒரு பெரிய துரோகியே சொல்கிறான் என்றால் அவர் எவ்வளோ உண்மையாக இருந்திருப்பாருங்கிறத நம்ம எளிதில் புரிந்து கொள்ள முடியுது. பெரிய துரோகி தான், அவனை மாதிரி ஒரு அயோக்கியம் யாருமே கிடையாது. ஆனால் அவன் சொல்ல குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, ஐயோ. இப்போ என் கேள்வி என்னென்னா, இது வாட் இஸ் யூஸ் ஆஃப் திட்? வாட் இஸ் யூஸ் ஆஃப் திஸ்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியுமா? இப்படி தமிழில் அது ஒரு பழமொழி உண்டு. எல்லாம் கெட்டு போன பிறகு இவருக்கு புத்தி வருகிறது, ஞானோதயம் வருகிறது. அவர் தன்னுடைய செய்கைகளுக்காக வருந்துகிறார், நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் புரிந்து கொள்கிறார். இயேசு நல்ல மரண ஆக்கினைகளை தீர்க்கப்பட்டாக்க நான் தான் காரணமாயிட்டேங்கிறது ரொம்ப லேட்டாக அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்குள்ளே திங்ஸ் வெண்ட் அவுட் ஆஃப் த ஹேண்ட்ஸ். அவரை பிடிச்சிட்டாங்க, தீர்த்துட்டாங்க, கொண்டு போயிட்டுருக்காங்க. இவரால் ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு இதுதான் வாலிபர்கள் மத்தியிலும் இன்னும் ஏராளமான மக்கள் மத்தியிலும் நம்ம காண்றோம். எல்லாம் முடிந்து போன பிறகு நான் தப்பு செஞ்சிட்டேனே, 3 வருஷம் ஜாலியாக இருக்கிறது, கிளாஸுக்கே வர்றது கிடையாது, படிக்கிறதே கிடையாது, ஆசிரியரை மதிக்கிறதே கிடையாது, தவறான காரியங்களே போகிறது, கடைசியில் படிக்காமல் போய் வாழ்க்கை நாசமாகிடுது. ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு, ஐயோ அன்றைக்கி நான் படிக்காமல் போயிட்டேனே, அன்றைக்கி நான் ஆசிரியரில் மதிக்காமல் போயிட்டேனே, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகாமல் போயிட்டேனே, நான் கஞ்சாவை அடிச்சுட்டேனே, நான் போதையை பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிட்டேனே. குடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அப்படி ஃபீல் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் இல்லையா. எல்லாம் பாவத்தை செஞ்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ. வாட் இஸ் யூஸ் ஆஃப் தேட்? செய்யக்கூடாதுலாம் செஞ்சுட்டு இன்றைக்கி நிறைய பேர் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணிட்டேனே. நிறைய பேர் கோபத்தினாலே அவங்க கொலை கூட பண்ணிடுறாங்க. கோபம் வந்தோன்னு மனுஷன் மிருகமாக மாறிடுறாங்க. சால்லாம் ஒத்தாதுக்கு கொலை செஞ்சவங்க உண்டு. ஹோட்டலில் போய் பரோட்டா சாப்பிடும்போது மனைவி கோழி குழம்பு வைக்கும்போது உப்பு போடலைங்கிறதுக்காக அவளை கொலை செய்தவர்கள் உண்டு கோவப்பட்டு. எவ்வளோ பேர்களை நம்ம பார்க்குறோம். எதுக்கு எடுத்தாலும் இன்றைக்கி கொலை நடக்குது. பைக்கில் ஹார்ன் அடிச்சுட்டு சுத்தமாக போனதுனால, ஏன்ப்பா அப்படி பண்ணுறதுனால கொலை செய்தவர்கள் உண்டு. பைக்கில் முட்டி 2 எதிரத்தாப்பில் முட்டி சம்மந்தம் இல்லாதவர்களே கோபத்தில் கொலை செய்தவர்கள் உண்டு. அதுக்கு பிறகு ஐயோ நான் கொலை பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, என் குடும்பம் என்ன ஆகும், என் எதிர்காலம் என்ன ஆகும், அவங்க குடும்பம் என்ன ஆகும், நான் இவ்வளோ குடும்பத்துக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேன். வாலிப பிள்ளைகள் ஓடி போயிடுறாங்க. ஓடி போய் அதுக்கு பிறகு அம்மா நான் இப்படி பண்ணிட்டேனே, 2 பிள்ளையை பெற்ற பிறகு அவங்க குடும்பத்தில் அடின்னு அடித்து மிதித்து தூக்கி போட்டு புருஷங்காரையும் அடித்து அவன் குடித்து மிதித்து அப்படி கொடுமைப்படுத்தும் போது அம்மா நான் தப்பு பண்ணிட்டேனே. போலீஸ் ஸ்டேஷனில் அம்மா காலை பிடிச்சி அழுதாங்கல்ல, பேராதம்மா வாழ்க்கை நாசமாக போயிடுன்னு சொன்னாங்க. அப்போ நான் தான் போவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனம்மா, என்னை மன்னிச்சுக்கிடுங்கம்மா. அது என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தேட்? கம் அண்ட் டெல் மீ. அப்படி வருத்தப்படுறதுனால எதுவும் பிரயோஜனம் இருக்குதா? எல்லாம் செஞ்ச பிறகு இன்றைக்கி யூதாசன் மாதிரி நிறைய பேர் நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பண்ணிட்டேனே என்று அவங்க கதறாங்க, அழுறாங்க. அந்த ரியலைசேஷன் வந்துருச்சு, ஓகே தான். பட் டேமேஜ் இஸ் ஆல்ரெடி டன். எல்லாம் முடிஞ்சு போச்சே, இனி கதறி என்ன பிரயோஜனம் என்று தான் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, ஒரு தவறை செய்வதற்கு முன்பதாகவே யோசித்து நிதானித்து இப்படி செஞ்சால் நாசமாக போயிடுவோம், அதனால் எவ்வளவோ டேமேஜ் வந்துடும், வேண்டான்னு சொல்லி காலை பின் வைத்து விடுவோம் என்றால் அது எவ்வளவோ நலமானதாக இருக்குமே என்பது தான் இந்த நாளில் நான் கேட்க விரும்புகின்ற காரியம். நானே அவசரப்பட்டு பல நேரங்களிலே காரியங்களை செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வருத்தப்படவும் நான் செஞ்சுருக்கிறேன். ஆனால் அதை மாற்ற முடிகிறதா என்று யோசித்து பார்த்தால் முடியவே முடியும். வரலாற்றை ஒரு காலமும் யாராலும் மாற்ற முடியாது. ஒரு காரியம் நடந்த பிறகு அதை யாராலும் மாற்ற முடியாது. இதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். எதை செய்தாலும் நாம் யோசித்து செய்வோம், நிதானித்து செய்வோம், சிந்திப்போம். அவசரம், ஆத்திரம், உடனே வேணும், உடனே நடக்கணும், உனக்கு உடனே செய்யணும், அப்படி உடனே எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிறதுனால நாச மோசங்கள் ஏற்படுவதை காண்கிறோம். நிதானம் தேவை. யூதாசை போல எல்லாம் நாசமாகி போன பிறகு, அழிந்து போன பிறகு ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று கதறுவதனாலே ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போவதே இல்லை.
எல்லா பணத்தையும் வீட்டில் கொடுக்குற பணத்தெல்லாம் அழிச்சிட்டு, பிஸ்னஸ்லாம் அழிச்சிட்டு, அந்த பாவம் செஞ்சு இந்த பாவம் செஞ்சு சாராயத்தை குடிச்சு அதை குடிச்சு நண்பரோடு சேர்த்து குமாரம் போட்டு கட்டக்குமாரன மாதிரி எல்லாம் போன பிறகு ஐயோ என் பணம் போச்சே, நான் ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நான் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாமே, ஐயோ என் குடும்பம் போச்சே, என் பிள்ளைகள் போயிடுச்சேன், அது எல்லாம் முடிந்து போன பிறகு நாம் வருத்தப்படுவதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. இயேசு அப்படி அவசரப்பட்டாரா? இயேசு ஐயோ நான் இப்படி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னாரா? இல்லை, அவர் ஒரு பொழுதும் அப்படி செய்யவில்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார், அழகாக செய்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போலவே செய்வோம். இந்த 11 பேருக்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு கருப்பு புள்ளி யூதாஸ் காரியத்து மேலே வந்தது. உடனே அந்த எப்படி காட்டி கொடுத்ததுன்னு அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு. அவங்க அதை கண்டுடவே இல்லை. இவன் கதறதை பார்த்து அது எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடுப்பா. அந்த மன்னிப்பு கிடைக்கவில்லை, அந்த தீர்வு கிடைக்கல, காசு திரும்பி வாங்கிட்டு இயேசு தப்பிக்க வைக்கிறோன்னு அவங்க சொல்லலை, அந்த டேமேஜை சரி பண்ண முடியல, அதனால அவர் நாண்டு கொண்டு செத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பயங்கரமான தவறான ஒரு முடிவை எடுத்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, வரலாற்றில் அந்த யூதாஸ் காரியத்துடைய முடிவு அது பயங்கரமானதாக ஒரு முடிவாக இருக்கின்றது. நிறைய பேர் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. நீங்களும் நானும் அப்படி ஒரு லிஸ்ட்டில் வந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த நாளில் ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்குற பாக்கியம். அப்படி எவ்வளோ பேர் வந்திருக்கலாம், வரலாறில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கலாம், நம்ம கண்ணு முன்னாலே இருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு போன பிறகு நான் செஞ்சது தப்பு, ஐயோ நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. ஒரு சகோதரி, அவங்க ரொம்ப ஏழை குடும்பம். அப்போது அவங்க அடிக்கடி பாடுற பாட்டு, யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க, எனக்கு ஒரு காலம் வரும் வாங்கடா வாங்கன்னு சொல்லி சினிமா பாட்டு உண்டு. அப்படியே அந்த விளக்கமாத்தை வச்சு பெருக்கிட்டே எல்லாரையும் அடிப்பாங்களாம். அதன்படியே அவங்க நினச்சபடிலாம் நடந்து வேலைக்காரியாக இருந்தவர்கள் எஜமானியாகி எஜமானர்களாக இருந்தவர்களை தூக்கி வீசினாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய கணவன் அவங்கக்கிட்ட போகவே விடாதபடி 30-40 வருஷமாக தடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு கால சூழ்நிலைகள்லாம் மாறி அந்த புருஷன் இறந்து இவங்க மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. யாரை தூக்கி வீசினாங்களோ அவங்க ஆண்டுடைய பிள்ளையில் இருந்ததுனால மேலே வந்துட்டாங்க. இப்போ 75 வயசு 80 வயசில் ஐயோ நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேனே, நான் அப்படி இருந்தேனே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தேட்? அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, காலம் இருக்கும் பொழுதே, மணவாளன் நம்ம பக்கத்தில் இருக்கும் பொழுதே மனம் திரும்பும், அது நலமாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் கெட்டு போன பிறகு மனம் திரும்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்பவும் கிருபையின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்பொழுதே நாம் உண்மையானபடிக்கு யோசித்து நிதானித்து காரியங்களை செய்வோமாக. அது மாத்திரமல்ல, வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை அவசரப்பட்டுறாதீங்க. இனி வர்ற காலங்களில் அந்த கலையபடி பாவங்களை செஞ்சிடாதீங்க. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாடிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று யூதாசை போல கலங்குகிற மகனியர்கள் எல்லாம் செய்து முடிச்சுட்டு ஃபீல் பண்ணுறவங்களாம் என்ன பிரயோஜனம்? முதலாவதாகவே திருந்திக் கொள்வது, இல்லைன்னா கொஞ்சம் தவறு மாதிரி தெரிஞ்சவனே திருந்துவது, அதுதான் நல்லது. தகப்பனை யோசித்து காரியங்களை செய்யணும். அவசரப்பற்றக்கூடாது, ஆத்திரப்பற்றக்கூடாது, கடுங்கோபம் கொள்ள எங்களை அழிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, சாத்தா செயல்படுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஐயா, இந்த அருமையான நாடிலும் கூட தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது தூக்கி நிறுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே தோத்திரம் ஐயா, வியாதியை தாங்க முடியலையே, வேதனையை தாங்க முடியலையே, கால் வலியை தாங்க முடியலையே, முதுகு வலியை தாங்க முடியலையே, தலைவலியை தாங்க முடியலையே, டயாலிசிஸ் தாங்க முடியலையே, கீமோதெரப்பியை தாங்க முடியலையே. ஐயோ, இந்த வியாதியினை பாடாய்ப்படுத்துறதே, சாப்பிட்றது சேர மாட்டேங்குதே, தவிக்கிறவங்களை கண்ணால் பார்க்குறோம்ப்பா. பாவம் ஐயா, வியாதிப்பட்டவர்களுக்கு மனம் இறங்கி என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களை சுகப்படுத்தி அவர்களை தூக்கி நிறுத்தும்படிக்கு கெஞ்சுக்கிறோம். ஐயா, மகத்துவம் நிறைந்த தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஆண்டவர் என்ன வியாதியாக இருந்தாலும் அப்படியே இந்த ஜெபத்தில் இணைந்து அவர் ஜெபிக்கிற பொழுதே அப்படியே அவளை விட்டு போயிடட்டும். நல்ல நித்திரையை தார், நல்ல பசி, நல்ல சாப்பாடு, செரிமானத்தை தாரும், ஒழுங்காய் கழிவுகள் வெளியேறட்டும். தகப்பனே, உடைய பிள்ளைகள் நடக்கட்டும், படிக்கட்டும், சம்பாதிக்கட்டும், தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யட்டும், கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி ஆண்டவர் தாங்கிக் கொள்ளுங்கப்பா. அப்படியே எங்கள் ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே தோத்திரையா, பணம் இல்லையே, வருமானம் இல்லையே என்று தவிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பணம் இல்லாவிட்டால் எவ்வளவு சிறுமை, எவ்வளவு வெட்கம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு அவமானம். ஆண்டவரே, வாழவே முடியாது. பணம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்?
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எப்படியாவது மனம் இறங்கும். ஒருவேளை ஆண்டவரை கடன் பிரச்சனை சிக்கி தவிப்பார்கள் என்றால் அந்த கடன் பாரங்களெல்லாம் நீக்கி அவளை வாழ வைப்பீராக. நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. கவர்மெண்ட் ஜாபை கொடுப்பீராக. பிஸ்னஸை ஆசீர்வதிப்பீராக. போட்டி நிறைந்த உலகம் அல்லவா, நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படியே கர்த்தர் ஆண்டவரது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை தோத்துற ஐயா. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகளாலே பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனாலே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கீழாதபடி காத்துக்கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை, மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனத்தில் சிக்கி தைப்பில் விடுதலை செய்யுங்க. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த தாய் திருநாட்டை மக்களையும் ஆசீர்வதிங்க. விசுவாச பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் அதிகமாக ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறியப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. கிறிஸ்துமஸ் காலத்தில் பண்டிகைகளை கொண்டாட உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவள் நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. லேலூயா, லேலூயா. God bless you.